அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்ற செய்தி நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது சம்மந்தப்பட்ட தகவல் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, செய்தித்தாள்கள்லையும் பார்த்துருப்பீங்க. இதை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெட் எக்ஸாம் எப்போ வரும், அதாவது ஜென்ரல் நார்மல் டெட் எல்லாருமே எழுதக்கூடிய டெட் எப்பொழுது வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும், இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி கூடுதலாக வாய்ப்பு இருக்கா, எவ்வளோ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது. உண்மை என்ன அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நிரப்பத்தக்க வேக்கன்சி எவ்வளவு இருக்கிறதோ அதில் குறிப்பிட்ட அளவு பணியிடங்கள் மட்டுமே தான் பணி நிரப்புவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் தான் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. ரைட்டா? ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 18,107 இடங்கள் இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். இந்த 18,107 காலி இடங்களில் 7,000 சற்றொப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே ஓரளவுக்கு வேக்கன்சி இருக்குது. ஆனால் இந்த 7,252 இடங்களும் பிஜி, அதாவது பட்டதாரி ஆசிரியர் இடங்களும் முழுமையாக நிரப்பப்படுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா முழுமையாக நிரப்பப்பட வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி டிஆர்பி எவ்வளவு வேக்கன்ட்டி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய வேக்கன்சியில் 1/3 வேக்கன்சி மட்டும்தான் நிரப்புவாங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க முதலமைச்சராக இருந்தபோது இந்த பிடி ஸ்டாஃப்ஸ் நிறைய போஸ்டிங்ஸ் போட்டாங்க. இடைநிலை ஆசிரியர்களும் நிறைய போஸ்டிங்ஸ் போட்டாங்க. அதன் பிறகு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதுக்கு முன்னாடியும் நடக்கலை. ஸோ இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் அப்படியே போடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதாவது பிடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3000 போஸ்டிங் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் காட்டப்பட்டிருந்தாலும் 3000 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்ஜிடிலையும் ஒரு 3000 வேக்கண்ட் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வேக்கண்ட்டுடைய உண்மையான நிலைமை. அதே மாதிரி பிஜிக்கு பார்த்தீங்க அப்படி 2,800க்கு மேலே இருக்குது. அது ஒரு 3,000 போடுவாங்களா அப்படின்னாக்கா அதுவும் வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதில் பாதி ஒரு 2,800 அப்படின்றது ஒரு 1,500 போஸ்டிங்க்கு பிஜிக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. 1,800 அந்த மாதிரி 1,800 அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, 1,500லேருந்து 1,800 வரை பிஜி ஸ்டாஃப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தான் நிரப்பத்தக்க வேக்கன்சி. மற்ற போஸ்டிங்லாம் போடுவாங்களா அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய காலி, பொதுவாகவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் 50% ப்ரொமோஷன் அடிப்படையில் போடுவாங்க. 50% தான் நேரடி நியமனம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50% முழுசாக போட மாட்டாங்க. அதில் அதுலேயும் கொஞ்சம் கம்மியான போஸ்டிங் மட்டும்தான் எக்ஸாம் மூலயமா கண்டக்ட் பண்ணுவாங்க. மீதி கொஞ்சம் பெண்டிங்காகவே வச்சுருப்பாங்க. ரைட்டாக? அந்த பெண்டிங் அடுத்த முறை வரக்கூடிய வேக்கண்ட் கூட சேர்த்து அதில் எவ்வளோ போட முடியுமோ போடுவாங்க. இந்த மாதிரி தான் நடைமுறையை அரசு கையாண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்ட கேள்வி, இந்த காலி பணியிடங்களை பொறுத்து இவ்வளோ போஸ்டிங் தான் பிடி ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், எஸ்ஜிடி ஆகட்டும், பிஜி ஆகட்டும் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் காமன் டெட் எல்லாரும் எழுதக்கூடிய டெட் தேர்வு எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அக்டோபர் மாதத்திற்குள்ளாக, அதாவது இன்னொரு 3 மாதத்துக்குள்ளார, இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளார வந்துடும். இந்த நார்மல் டெட்டுக்கான அறிவிப்பு இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே வந்துடும். இது எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இது சம்மந்தப்பட்ட ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, டெட் தேர்வு வருகிறது, அதனால் டெட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபர்கள் டெட் தேர்வுக்கு தயாராகுங்க. அதே மாதிரி பிடி மற்றும் எஸ்ஜிடி, பிஜி இதுக்கான அறிவிப்பும் வரப்போகுது. ஸோ அதுக்குண்டான வேக்கன்சி என்னன்னு சொல்லியாச்சு. இப்படி இருக்கும்போது 1 by 1, அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு 2 மாதத்துக்கும் ஒரு அறிவிப்பு வரும். அதுக்குண்டான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும், எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி இப்போ பிடி போட்டுட்டா, எஸ்டி போஸ்டிங் அப்டேட் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் வேக்கண்ட் எவ்வளோ வரும், அதுக்கப்புறம் வருமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்கலாம்.
விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இருக்கக்கூடிய பணியிடங்கள் முழுமையாக இப்போ அதுதான் சொன்னேன். 3000 போஸ்டிங் போடுவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அடுத்த முறை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாரானீங்க அப்படின்னாக்கா, அடுத்த தேர்வுக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து அடுத்த தேர்வுக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த ஷார்ட் பீரியடில் படிக்க முடியுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக படிக்க முடியும். இது நீங்கள் புதுசாக எதையும் படிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி உங்களுடைய யூஜியில் உங்களுடைய மேஜரில் நீங்கள் யூஜி பிஜியில் படிச்சிருப்பீங்க. அந்த சப்ஜெக்டை தான் நீங்கள் பிடிக்கு படிக்க போகிறீங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மீண்டும் தயாராக போகிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு, இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு மேலும் வலிமை சேர்க்கும். நியூ கவர்மெண்ட் வந்திருக்கு. இது முறை அப்படி கடைப்பிடிக்கல. ஒருவேளை இருக்கக்கூடிய அனைத்து போஸ்டிங்ஸும் அப்படியே போடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ என்ன நடக்குன்னு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.